ஹாய் காய்ஸ், இல்லை நம்ம தமிழ் மீது சேனலுக்கு நட்டு கிளாசிக்கில் எபிசோடு 84 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் வீட்டுக்குள்ள போயிடலாம். கண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு. சாஸ்கே இல்ல, இது யாரு? சாஸ்கே யூஸ் அதான் பார்க்குறேன், இன்னொரு கண்ணு இந்த மாதிரி இருக்கு. ஒன்ன மாதிரி சின்ன பையனுக்குள்ள 9 டெயில் ஃபாக்ஸ் இருக்குன்னா நம்ப முடியல. இவனுக்கு எப்படி எனக்குள்ள இருக்கிற 9 டெயில் ஃபாக்ஸ பத்தி தெரிஞ்சிருக்கு? நருட்டோ, எங்க கூட நீ வரணும். கூப்பிட்டு வந்துடுவானா? சிடோரி பிரதர் வெர்சஸ் பிரதர். அது அவனேதான், இங்கதான் இருக்கான். அவங்ககிட்ட போவாத ராணி. ஃப்ளாஷ்பேக்கோ? அண்ணா, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஷுரிகேன் ஜூட்சு கத்து கொடுப்பீங்களா? இல்ல, முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ அண்ணா அப்பா கிட்ட கேட்டு பாரு. அட என்னண்ணா, அப்பாவை விட உங்களுக்கு தானே ஷுரிகேன் ஜூட்சு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன். அண்ணா, எப்ப பாரு ஏன் என்ன ஏதோ தொல்லை மாதிரி தள்ளி வைக்கிறீங்க? இது ஒரே கிளானை சேர்ந்தவங்க பார்த்தா ஒரே ஃபேமிலி. என்ன மன்னிச்சிரு சாஸ்கே, வேற எப்பவாச்சும் நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். அந்த மூஞ்சில அந்த சோகை அப்படியே இருக்குல்ல. இப்ப இதுக்கெல்லாம் என்கிட்ட நேரமே இல்ல. எப்ப பாரு இதையத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. என் நெத்திய தொட்டுட்டு மன்னிச்சிரு சாஸ்கேன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. எப்ப கேட்டாலும் நேரம் இல்ல, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. சின்ன வயசுல சகஜமா தான் இருந்திருக்கான். அப்பா, ஏன் எப்பவும் அண்ணா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உன் அண்ணன் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் வினோதமானவன் தான். எல்லாருமே ரூடாவாங்க. அவன் தன்னை விட்டு கொடுத்துக்கிட்டதே கிடையாது, அதான் அப்படி இருக்கான். என்ன சொல்றீங்க? என்னன்னு சொல்றது, அவனை பெத்த என்னாலேயே இன்னும் அவனை புரிஞ்சுக்க முடியல. அவனை சரி, லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஷுரிகேன் ஜுட்சு தானே கேட்ட, நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு சொல்லி தரேன், கவலையப்படாத. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. சரி, போயிட்டு வரேன். குட் மார்னிங் சாஸ்கே. என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா. உன் அண்ணனை இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன். அவன் நல்லா வளர்ந்துட்டான். இப்போ ஒரு அருமையான ஷினோபியாவும் மாறிட்டானா? 7 வயசுலயே கிளாஸ்ல கிராஜுவேட் ஆகி ஃபர்ஸ்ட் ரேங்க் வேற எடுத்திருக்கான். 10 வயசுலயே சூனின் ஆயிட்டான். திறமைசாலி. ஆமா, 8 வயசுலயே வேற யூஸ் பண்ணிருக்கான். அட ஆமால, அதை எப்படி நான் மறந்தேன். அவன் நம்ம உச்சிஹா கிளானுக்கே பெருமை சேர்க்கறான்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க சாஸ்கே? இப்போ உனக்கு என்ன வயசு? என் அண்ணன் கிராஜுவேட் ஆனப்போ இருந்த வயசுதான் எனக்கும். ஆனா நான் என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்க? என்ன ஆச்சு? எதுக்கு சின்ன குழந்தைய நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? தொந்தரவா? நான் என்ன பண்ண? சாஸ்கே, இட்டாச்சியும் நீயும் உச்சிகா கிளான சேர்ந்தவங்க தான். நம்ம கிளான்ல நீங்க இருக்கிறத நினைச்சு பெருமையா இருக்கு. அதனால முதல்ல நீ நம்பு, ஒரு நாள் நீயும் அருமையான ஷினோபியாவ உன் அண்ணன் ஹிட்டாச்சி மாதிரியே. சரி, ஸ்கூலுக்கு கிளம்புறேன். உன்னோட பெஸ்ட கொடுக்கணும். ஆமா, நல்லா படிக்கணும், அப்பதான் முன்னேற முடியும். உண்மைதான், நானும் என் அண்ணனை மாதிரி உச்சிஹா கிளான சேர்ந்தவன் தான்.
அவன் கிட்ட நான் தோக்க மாட்டேன். ம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னடா இட்டாச்சியா அது? ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்கான்? ஆமா, என்ன அது? கண்டிப்பா நாங்க யாரையோ பார்த்தேன். இட்டாச்சி தான். லைட்ஸுக்கு என்னாச்சு? அதுக்குள்ள எல்லாரும் தூங்க போயிட்டாங்களா? இருட்டா இருக்கு. என்ன இதெல்லாம்? என்னவோ நடந்திருக்கு. பெரிய போர்க்காலமே நடந்திருக்கும் போல. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பிளான்ல யாருமே இல்லை போல. அங்கிள், ஆன்ட்டி, அப்படின்னா என்னோட அப்பா அம்மா? என்ன அப்படி போயிட்டு வரதுக்குள்ள எப்பறம் எவ்வளோ நடக்கும்? அப்பா அம்மா வீட்ல இருக்கீங்களா? யாருமே இல்ல. இருக்கவே இருக்கு. உள்ள யாரோ இருக்காங்க. பயப்படுறான். போ, உள்ள போ. அப்பா அம்மா, யாராவது இட்டாச்சி, அண்ணா நீங்களா? இத்தாச்சி, சொந்த அப்பா அம்மாவை கொண்டுட்டானா? என்ன நடக்குது? எனக்கு எதுவும் புரியல. இத பண்ணது யாரு? ஒரு நிமிஷம், என்ன பண்ற? என்னையா இது? என்ன இது? என்ன பண்ண? பைத்தியக்கார தம்பியே, உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. அப்படி பண்ண மாங்கேக்யூ ஷாரிங்கான். ஃபேமிலி எல்லாம் பண்ணிட்டானே அவன். சொந்த அப்பா அம்மாவை கொள்ற அளவுக்கு என்ன? அதனாலதான் இவ்வளோ கோவமா இருக்காங்க. மொத்த கிளானையே கொண்டு இருக்காங்க.
இந்த கெஜன்ஸை போட்டு அதெல்லாம் காட்டுறான். இறக்கமே இல்லாம பண்றாங்க. ஐயோ. இது எப்படி மனசு வந்துச்சு உனக்கு? ஊரே எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த பிளானர்ஸ் வந்த ஆளுங்க. அடா பாவி. நமக்கே தலை கிருகிருந்து. எதுக்காக இப்படி பண்ண? சேன்னு சொல்லி தாச்சி. என்னுடைய திறமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். அடா பாவி. திறமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க அதுக்காக அதுக்காக தான் இப்படி பண்ணியா? அப்படின்னு இதுதான் உன்னோட காரணமா? இதுக்காக தான் கிளான்ல இருக்கிற எல்லாரையும் அழிச்சியா? முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் பண்ணேன். அதான் என்ன காரணம்? என்ன உணர்கிட்டு இருக்க? உன்னை கொல்லாம விட மாட்டேன். பேரை கேட்டாலே ஏன் அப்படி வரான்னு இப்பதான் புரியுது. அதுவும் அண்ணனே பண்ண எப்படிப்பா பண்ண முடியும்ல? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. இதுக்கு மேல அவன் யாரோட நம்புவான்? எனக்கு சாக வேண்டாம். ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. உன்னை கொன்னு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பைத்தியக்கார தம்பியே. என்னை என்னைக்காவது கொல்லணும்னு நினைச்சேன்னா அந்த ஆசையை இப்பவே இங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு. இப்படி உயிர் பிச்சை கேட்டு வாழ்ற வாழ்க்கை உனக்கு தேவையான்னு யோசிச்சுக்கோ. இனி இந்த பயந்த முகத்தை காட்டாத. என்னை திரும்பி கூட பார்க்காம இங்கிருந்து ஓடிடு. இவ்வளோ கொடூரமானவனை சந்திக்க போற? உறைஞ்சது. நாம கொஞ்சம் பேசணுமே. இவங்க கண்டிப்பா ஏதோ பிரச்சனை பண்ணதான் வந்திருக்காங்க. அவன் நரகாசுரன்டா. ஹேய் இட்டாச்சி, இந்த பையன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணான்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நான் வேணும்னா ஒரு காலை வெட்டி எடுத்துடவா? இப்போ என்ன சொன்னா? பெருசு வேற அறுக்கணும். புரிஞ்சிடுச்சு. நீங்க ஒரு சின்ன பையன் கூட பார்க்க மாட்டீங்க. இதான் இவனுங்க இதுதானே கிரிமினல்ஸ்னா என்ன சொல்றது? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஜிராயாவா? சாஸ்கே வந்துட்டான். இட்டாச்சி உச்சிஹா. இட்டாச்சி உச்சிஹா. பெருசு எங்கேயா போன? சாஸ்கே மாதிரி
இருக்கானே. அது சரி, ஷாரன்கார் பார்க்க இவனும் ஒன்ன மாதிரியே இருக்கான். இட்டாச்சி, இவன் யாருன்னு சொல்லு. இவன் என்னோட தம்பி. அப்படியா? ஷாக்ல தானே நாங்களும் இருக்கிறோம். உச்சியா கிளானே மொத்தமா அழிஞ்சிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதையும் நீதானே பண்ண? இத்தாச்சி உச்சிஹா சாகரத்துக்கு தயாரா இருக்க நம்புறேன். என்னோட கிளானுக்கு நான் உயிர் கொடுக்க போறேன். அதுல குறிப்பா ஒருத்தனை கொல்ல போறேன். அவன் இன்னும் இங்கதான் இருக்கான். என்னோட அண்ணன் அவனை கொல்ற வரைக்கும் உயிரோட இருப்பேன்னு நான் சபதம் எடுத்திருக்கேன். என்ன சொல்லியிருக்கான் போல. சாஸ்கே சொன்னது இவனை பத்தி தானா? இவனை தான் கொல்லணும்னு நினைச்சான். பட் ஆனால் கண் பவர் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஒரே கிளான்னால. ஆனா நிறைய கத்து வச்சிருப்பேனே. நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னா எத்தனை வருஷமா எனக்குள்ள இருந்த விருப்ப நெருப்பா கொதிக்குது. என் வாழ்க்கையை நான் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது உன்னை கொல்லணுங்கிறதுக்காக தான் இங்க என்னோட கதையை முடிக்கிறேன். சாஸ்கே, சிடோரி, அவ்வளவுதான், உன்னை கொல்ல போறேன். செத்து போ. அப்போ புடிச்சிட்டா. இல்லையே. பாரியா பிடிச்சிருந்தா இருக்கும். என்னால இதை நம்பவே முடியல. வெறும் கையால எப்படி சாஸ்கேவை தடுத்து நிறுத்தினா? இவன் கக்காஷிவே சாப்பிட்டா. சாஸ்கேவை காப்பாத்தணும். நான் உடனே ஏதாவது செய்யணும். டாக்டர் ரெட் சக்கராக்கு போயிட்டான். அவன் சக்ராவை பத்தி நாம கேட்டதெல்லாம் உண்மைதான். இதுவா தான் இருக்கணும் நைன் டெயில் ஃபாக்ஸ் உடைய சக்தி. நிறுத்து. ஒட்டஸ்டா அட்டா பாவி. இருந்தது போதும். நிஞ்சா சமரிச்சு வேகம் பத்தாது. ஐயோ, ஏய், எனர்ஜி உணர முடியல. என்ன இது? எப்படி? இங்க என்ன நடக்குது? மன்னிச்சுக்கோ தம்பி, என் பிளேட்ல இருக்கிற ஷார்ப் ஸ்கின் சக்கராவிய தடுத்துடும். அதை சாப்பிட்டு சந்தோஷப்படும். இதுக்கு மேலேயும் இந்த பையன் ஜுட்சு பயன்படுத்தட்டும்னு நம்ம விடக்கூடாது. காலை வெட்டுறதெல்லாம் தாண்டி நேரா அந்த தலையை வெட்டிட்டா என்னங்கிற? பெருசு வந்து தொலையா. என்ன இது? ஏன் வேலை செய்யல? நேரத்தை வீணடிக்காத. என்ன இது? அப்பா பெருசு. உங்க ரெண்டு பேருக்கு என்ன என்ன பத்தி தெரிஞ்சுட்டு வந்திருக்கணும். டோட் செஞ்சான இந்த ஜிராயா யாரோட அழகுலையும் மயங்க மாட்டான். அழகலையா பொண்ணுங்க வந்துதான் என்னோட அழகுல மயங்குவாங்க. என் பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. அடப்பாவி. ராப்னு கண்டுபிடிச்சிருக்காரு. செதுக்கி வச்சிருக்கேன். என்னுடைய திறமைகளும் சக்திகளும் இருந்தா ஒருத்தர் இல்ல, ரெண்டு பேர் இல்ல, பல பேர் உங்க காலடியில வந்து அடிமையா இருப்பாங்க. முடிஞ்சிடுச்சா? இன்னைக்கு எபிசோடு பயங்கர ஷாக்காக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது. இத்தனை நாள் வந்து சாஸ்கே ஏன் இட்டாச்சுன்னு அப்படி கொலவெறியில் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான பதில் தெரியாமே இருந்துச்சு. இன்னைக்கு தான் தெரியுது. இவ்வளோ கொடூரமானவனை போயிட்டு
என்ன சொல்கிறது, அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு அவனுக்குள்ளே இறங்கியிருக்குன்றது தெரியுது. எங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. சொந்த கிளானு சொந்த அப்பா அம்மாவே கொள்கிற அளவுக்கு அப்படி என்னடா அப்படின்ட்டு. அது வேற என்ன சொல்கிறது, ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிவிட்டு அது சாஸ்கேக்கு அந்த கெஞ்சன்ஸு போட்டு அது மொத்தத்தையும் காட்டி அவனுக்கு இன்னும் இது பண்ணுறான். ஏன் இப்படி பண்ணான் எதுக்குன்ட்டு ஒன்றுமே புரியல. என்னையா இது எதுக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு இட்டாச்சி வந்து ஒரு புரியாத புதிரா அப்படி தாங்க எனக்கு தெரியுறான். என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நிஜமாவே அவன் தான் அதெல்லாம் கொண்டானானே எனக்கு ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா இப்போ அது கொன்னதை அதெல்லாம் காட்டல, ஜஸ்ட்டு வந்து சாஸ்கேக்கு அந்த கெஞ்சன்ஸ் மூலியமாக தான் காட்டியிருக்கான். இது உண்மையா பொய்யா ஒன்றும் புரியல. சரி அப்படியே இருந்தாலும் ஏன் சாஸ்கேவை மட்டும் விட்டான் அப்படின்றது, மொத்த கிளான் ஒரு ஊரையே கொண்டு இருக்கான் ஒத்தாலா அதுவும் அப்படின்றதும் தெரியல. அவன் மட்டும்தான் அதை பண்ணியிருப்பானா அப்படின்றது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு கிளானே அழிக்கிற அளவுக்கு இப்போ இதே பவர் தானே அவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கும். பட் ஒருத்தர் கூட சாஸ்கே ஹிட்டாச்சியை வந்து ஒன்றுமே பண்ண முடியல, அசால்ட்டாக வந்து எல்லாரையும் முடிச்சிட்டான்றதும் எப்படின்றது ஆனா தெரியல. அவனுக்கு அந்த வருத்தமே இல்லையா, பேரண்ட்ஸ் கீழே இருக்காங்க அப்படி இருக்கமா ஒரு மாதிரி ஆமா. அசால்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஏன்னு தெரியல. அது இப்ப திரும்பி வந்தது கூட சாஸ்திக்கு தேடி வரலாம், நருட்டோ தேடி தான் வந்திருக்கான். அதுவும் எதுக்குன்னு புரியல. அதான் அந்த பவர் எடுக்கிறதுக்காக நினைக்கிறேன். நருட்டோ கிட்ட இருந்த அந்த 9 இருக்கு இல்லையா, அந்த பவர் எடுக்கிறதுக்காக தான் அப்படி தான் இது இருக்குது. இப்போ ஒன்றுமே புரியலைங்க, இது எப்படி எடுத்துக்கிறது என்னன்ட்டு ஒன்றுமே தெரியல. ஒருமே பதட்டமாயிடுச்சு. நருட்டோ என்ன ஆகிடுமோ, சாஸ்கே என்ன ஆகிடுமோன்ட்டு. இவன் இந்த ஃப்ளாஷ்பேக் காட்டினதுக்கப்புறம் இன்னும் அந்த பயம் அதிகமாகிடுச்சு. இவங்ககிட்ட இறக்கமே இல்லை, இவங்களாம் என்ன அசால்ட்டாக முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதோ சாஸ்கே இப்போ வந்தால் கையை உடச்சிட்டு அவன் பாட்டுக்கு இது பண்ணுறாங்க. அவன் ஒன்றுமே பண்ண முடியல. சிடோரியே எடுத்து அவன்கிட்ட அசால்ட்டாக ஒரு கையில் பிடிச்சிட்டு உடச்சே விட்டுட்டான். அதே மாதிரி நருட்டோட ரெட் சக்கரா எடுத்துட்டான். ஓகேடா, நம்மளுக்கு எப்போவுமே நருட்டோ ரெட் சக்கரா எடுத்தால் ஃபுல் பாசிட்டிவ் ஆகிடும். அவள் தாண்டா ஒன்றும் பண்ண முடியாத சிங்கத்தை அப்படி இருக்கும். அவனால வால் எடுத்து இப்படி ஒரு வீசுனா மொத்த இதுவும் போயிடுச்சு, நாங்கள் அந்த உறிஞ்சிடும் அப்படின்ற மாதிரின்றான். இப்படி தான் இவனை சமாளிக்கிறது. பெருசு வந்து தொலையான்னு எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. வந்துட்டாரு, நல்ல வேலை. இல்லைனா அவ்வளோதான், என்ன நடந்துக்குன்னே தெரில. ஸோ ஜிராய் எதுக்காக பயந்தார், ஏன் அவனை பார்த்து இவ்வளோ முன்கூட்டியே இதுக்கெல்லாம் ஏன் ப்ரிப்பேராக இருந்தாருன்றது புரியுது. ஏன்னா இவ்வளோ மோசமாக இருக்கானா அவங்ககிட்டலாம் தப்பிக்கவே முடியாதுன்றனால தான் நருட்டோ கூடயே வச்சு சுற்றி இருந்திருக்காருன்றதும் தெரியுது. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, கக்காஷிக்கே அவங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியுன்றது தான். ஜிராயா ஒருத்தர் மட்டும்தான் இப்போ நம்பி இருக்குது. அவருவா சமாளிப்பாரா இல்லை அதோட இதுவா என்னன்றதும் தெரியல. அது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.